இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 சப்ளிமெண்டரி ஆஃப்டர் 20 இயர்ஸ் இந்த சப்ளிமெண்டரியோடைய பார்ட் 3 ஃபுல் லெசன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 29ல இந்த பாயிண்ட்ல இருந்து பார்ப்போம். The policeman twirled his club and took a step or two. அந்த போலீஸ்மேன் வந்து அந்த வெஸ்ட்ல இருந்து வந்தவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய கிளப் தன்னுடைய ஸ்டிக்கை வந்து பழையது போலவே அந்த ஸ்டைலா சுத்துவார்ல, அதுக்கு பேர் தான் ட்வெல்டு. அது மாதிரி சுத்திக்கிட்டே ஒரு ஸ்டெப் இல்ல 2 ஸ்டெப், அதாவது ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஐ வில் பி ஆன் மை வே, நான் பேசி முடிச்சுட்டேன், நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்றதுதான் இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட். உன்னுடைய ஃப்ரெண்ட், நான் நம்புறேன் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கரெக்டா டைமுக்கு வருவாரு. கம்ஸ் அரவுண்ட்னா கரெக்டா அவரு திரும்ப வருவாரு, உங்களை மீட் பண்றதுக்காக வருவாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கோயிங் டு கால் டைம் ஆன் இன் ஷார்ப். அவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த மனிதன் நிக்கிறாருல வெயிட் பண்றாருல, அவர்கிட்ட கேட்கிறாரு போலீஸ்மேன், நீ வந்து டைம் வந்து ஷார்ப்பா 10 o'clock வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவியா? அவர் வரலனா, உன்னுடைய ஃப்ரெண்டு வரலனா நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஐ ஷுட் சே நாட் செட் த அதர். அதுக்கு அந்த மனிதன் வந்து பதில் சொல்றாரு, நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன், நான் வந்து அதாவது கிளம்ப மாட்டேன், கரெக்டா டைமுக்கெல்லாம் கிளம்ப மாட்டேன். 10 o'clockனா 10 o'clock கிளம்ப மாட்டேன். ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட், குறைஞ்சபட்சம், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவருக்கு, அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து half an hour ஆச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் on earth he will be here by that time. ஜிம்மி உயிரோட இருந்தா, இந்த எர்த்துல உயிரோட இருந்தா, இந்த பூமியில அந்த டைமுக்குள்ளார அவன் நிச்சயமா வருவான், என் ஃப்ரெண்டு நிச்சயமா வருவாரு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சோ லாங் ஆபீசர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஆபீசர் அந்த இடத்த விட்டு செல்றாரு, அவர் போறதுனால அவருக்கு வந்து குட் பை சொல்றாரு. அந்த குட் பை சொல்றது வந்து சோ லாங் அப்படின்னா என்ன மீனிங்னா, குட் பை சார், நீங்க அடுத்த டைம் நான் உங்களை மீட் பண்ற வரைக்கும் குட் பை அப்படின்னு அர்த்தம். குட் நைட் சார் செட் த போலீஸ்மேன் பாசிங் ஆன் அலாங் ஹிஸ் பீட் ட்ரையிங் டோர்ஸ் ஆஸ் ஹி வெண்ட். அதுக்கு அந்த போலீஸ்மேன், இவர் வந்து குட் பைன்னு சொல்றாரு, அந்த மனிதன் வெயிட் பண்ற மனிதன் வந்து குட் பைன்னு சொல்றாரு, அதுக்கு போலீஸ்மேன் வந்து குட் நைட்னு சொல்றாரு. பாசிங் ஆன் அலாங் ஹிஸ் பீட்னா அவர் வந்து அந்த ரவுண்ட்ஸ் போறாருல, செக் பண்ணிக்கிட்டே போறாருல, செக்கிங் போறாருல, அதுதான் பீட்னு சொல்லுவோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான். அவர் பீட்டுக்கு திரும்ப கண்டினியூ பண்றாரு. பாசிங் ஆன்னா அவர் அதை கண்டினியூ பண்றாரு. அந்த டைம்ல வந்து ஒரு டோரை அவர் செக் பண்ணிக்கிட்டு போறாரு, கரெக்டா க்ளோஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டா அந்த ரவுண்ட்ஸை வந்து கண்டினியூ பண்றாருன்னு சொல்றாங்க. There was now a fine cold drizzle falling. அந்த டைம்ல ஃபைன், அதாவது கொஞ்சம் அதிகமாவே, ட்ரிசில்னா அந்த தூறல் மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்பதான் மழை பொழிய ஆரம்பிக்குது, லைட்டா ஆரம்பிக்குது, அது கோல்டா ரொம்ப குளிரான மழையா இருக்குது, ஃபாலிங் அப்ப கொட்டுதுன்னு சொல்றாங்க. And the wind had risen from its uncertain puffs into a steady blow. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், விண்ட் கொஞ்சம் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு, திடீர்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது எப்படி இருந்ததுன்னா அன்சர்டைன் பஃப்ஸ். பஃப்ஸ்னா அந்த காற்றை தான் குறிக்குது, அன்சர்டைன்னா நிச்சயம் இல்லாம எப்பொழுதாவது கொஞ்சம் விண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தது. அது வந்து எப்படி மாறிடுச்சுன்னா இன்டு ஏ ஸ்டெடி ப்ளோ. ஸ்டெடினா தொடர்ந்து, அதாவது சீராக அந்த காற்று வந்து ப்ளோ பண்ண ஆரம்பிச்சது, அடிக்க ஆரம்பிச்சது. The few foot passengers astir in that quarter hurried dismally and silently. இது வரைக்கும் பார்ப்போம். சில பேர் வந்து அங்க நடந்து போயிட்டு இருக்காங்களாம், அவங்க வந்து சுறுசுறுப்பா நடந்து போயிட்டு இருக்காங்க, அதாவது கொஞ்சம் வேகமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மழை வந்து வருது அந்த இடத்துல, குவார்டர்னா அந்த இடத்துலன்னு அர்த்தம். அவங்க அந்த மழை வர்றதுனால இன்னும் வேகமா, ஹரி டிஸ்மலி, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம பட்டுன்னு அந்த இடத்த விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப வேகமா. அண்ட் சைலண்டா பட்டுன்னு நகர ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப எப்படி நகர்றாங்கன்னா, அலாங் வித் கோட் காலர்ஸ் டர்ன்ட் ஐ. அவங்க கோட் போட்டிருப்பாங்கல்ல, வெளிநாட்டுலாம் கோட் போட்டுன்னு தான் போவாங்க வெளியெல்லாம். அந்த கோட்டுடைய காலர்ஸ், இப்ப நம்ம ஷர்ட்ல காலர் இருக்க மாதிரி அந்த கோட்ல காலர் இருக்கும். காலர்னா அந்த கழுத்து பகுதி கிட்ட இருக்கிறது, அதை வந்து இன்னும் மேல தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மழை தண்ணி வந்து தங்க மேல படக்கூடாதுன்றதுக்காக அந்த காலரை இன்னும் தூக்கி விட்டுப்பாங்க. அண்ட் பாக்கெட்டட் ஹேண்ட்ஸ், அங்க குளிர் அதிகமா இருக்கும், ஸோ கையை வந்து அந்த ட்ரிசில், கோல்டு ட்ரிசில்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸோ கையை வந்து பாக்கெட் உள்ளார வச்சுப்பாங்க அந்த குளிரை குறைக்கிறதுக்காக. அண்ட் இந்த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர் ஸ்டோர், அதாவது அந்த டோர் கிட்ட இருந்த அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருடைய, அந்த கடையுடைய டோர் கிட்ட இருந்த அந்த மேன் வந்து who had come 1000 miles to fill an appointment. அவர் எதுக்காக வந்தாரு?
1000 மைல்களை கடந்து ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக வந்தாரு. அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணணும்னு வந்திருந்தாரு. அவர் வந்து அன்சர்டன் ஆல்மோஸ்ட் அப்சர்டிட்டி, அன்சர்டனா நிச்சயம் இல்லை, அவர் ஃப்ரெண்டு வருவாரோ வரமாட்டாரோ அந்த நிச்சயம் இல்லாம அவர் அங்க நின்றுகிட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது வந்து அப்சர்டிட்டினா ஃபூலிஷ், அதாவது பைத்தியகாரத்தனம் மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வந்து வருவாரா, அவன் ஃப்ரெண்டு வந்து வருவாரா வர மாட்டாரான்னு தெரியாது. 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவர் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இவ்வளவு டைம் வந்து வெயிட் பண்றது வந்து கிட்டத்தட்ட ஃபூலிஷா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் யூத் ஸ்மோக்டு ஹிஸ் சிகார் அண்ட் வெயிட்டட். அவருடைய ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் யூத், அவர் கூட அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் அவர் வெயிட் பண்றாரு. இந்த டைம்ல அவர் சிகாரை ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது சிகரெட்டை ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. அபவுட் 20 minutes he waited and then a tall man in a long overcoat. இது வரைக்கும் முத பார்ப்போம். அவர் 20 நிமிஷம் வெயிட் பண்றாரு. 10 மணி வரைக்கும் முத பார்த்தாரு. அதுக்கப்புறம் ½ hour நான் வெயிட் பண்ணுவேன் அந்த போலீஸ்மேன் கிட்ட சொன்னாரு. அதே போல அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பொழுது 20 நிமிஷம் டைம், அதாவது 10:20 அந்த டைம் கிட்ட அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டால் மேன், அவர் வந்து ஒரு லாங் ஓவர் கோட், அவர் வந்து ஒரு கோட் போட்டுக்கிட்டு வராரு. அவர் எப்படி வராருன்னா வித் காலர் டர்ன்ட் அப் டு ஹிஸ் இயர்ஸ், அதாவது அவர் காது வரைக்கும் அந்த காலரை, அந்த கோட்ல காலர் வந்து மழை பெய்யறதுனால எல்லாரும் தூக்கி விட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை வந்து டர்ன்ட் அப் ஆர் டர்ன்ட் ஹைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த காலரை தூக்கி விட்டுக்கிட்டாங்க. இவரும் அதே போல தூக்கி விட்டுக்கிட்டு வராரு. ஹரீட் அக்ராஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். அவர் எப்படி எந்த பக்கத்துல இருந்து வராரு, எப்படி வராருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டுடைய ஆப்போசிட் சைட்ல இருந்து வராராம். ஹரீட் அக்ராஸ், ரொம்ப வேகமா கிராஸ் பண்ணி வராருன்னு சொல்றாங்க. ஹி வென்ட் டைரக்ட்லி டு த வெயிட்டிங் மேன். இங்க இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த கடை வாசல்ல இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த டோர்ல. இவரை நோக்கி வேகமா அந்த மனிதன் வந்து வராரு. புதுசா இன்னொருத்தவர் வராரு. இஸ் தட் யூ பாப், ஹி ஆஸ்க்டு டவுட்ஃபுல்லி. வந்த மனிதன் வந்து அங்க இருந்து வந்தாருல, அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி வந்த மனிதர் வந்து இது நீதானா பாப் அப்படின்னு கேக்குறாரு. இங்க நின்னு வெயிட் பண்றாருல, அவர்கிட்ட கேக்குறாரு. டவுட்ஃபுல்லா, டவுட்டோட கேக்குறாரு. இப்ப இந்த லைன் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க வெயிட் பண்ணி நிக்கிறாருல, அதாவது வெளி ஊர்ல இருந்து வந்து இங்க வெயிட் பண்றாருல, அவருடைய பேர் வந்து பாப்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இஸ் தட் யூ ஜிம்மி வெல்ஸ் கிரைடு த மேன் இன் த டோர். அந்த டோர் கிட்ட வெயிட் பண்ணவர் கேக்குறாராம், இது நீதானா ஜிம்மி வெல்ஸ். அந்த ஜிம்மி வெல்ஸ் அவருடைய ஃப்ரெண்டோட பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நீதானா இது அப்படின்னு கேக்குறாரு அவர் ஃப்ரெண்டை பார்த்து. நெக்ஸ்ட் பிளஸ் மை ஹார்ட் எக்ஸ்கிளைம்டு த நியூ அரைவல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரு சந்தோஷத்துல புதுசா வந்தாருல, அந்த இடத்துல புதுசா ஒருத்தர் ரோட கிராஸ் பண்ணி ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி வந்தாருல, அவர் வந்து நியூ அரைவல், அவரை தான் நியூ அரைவல்னு சொல்றாங்க. அவர் வந்து எக்ஸ்கிளைம் பண்றாரு, சந்தோஷத்துல சொல்றாரு. பிளஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தன்னுடைய நண்பர் வந்து வந்ததுக்காக அவரு ஆசையில அது மாதிரி சொல்றாரு. கிராஸ்பிங் போத் த அதர்ஸ் ஹேண்ட் வித் ஹிஸ் ஓன். அவரு வந்த உடனே தன்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹேண்ட்ஸ, அதர்ஸ் ஹேண்ட்னா அந்த பாப்னு அங்க வெயிட் பண்ணாருல, அவருடைய ஹேண்ட்ஸை வந்து கிராஸ்ப் பண்ணிக்கிறாரு, பிடிச்சுக்கிறாரு. 2 ஹேண்ட்ஸையும் வித் ஹிஸ் ஓன், தன்னுடைய கைகளால பிடிச்சுக்கிறாருன்னு சொல்றாங்க. இட்ஸ் பாப் ஷுவர் ஆஸ் ஃபேட். நீ பாபு தான், இட்ஸ் பாப். அதாவது ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு, நீ பாபு தான் வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு. ஐ வாஸ் சர்டைன் ஐ வுட் ஃபைண்ட் யூ ஹியர் இஃப் யூ வேர் ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ். நான் எனக்கு நிச்சயமா தெரியும், நான் உன்னை இங்க சந்திப்பேன், நான் உன்னை இங்க கண்டுபிடிப்பேன். எப்பன்னா, அதாவது நீ உயிரோட இருந்தனா, ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ்னா உயிரோட இருந்தனா நான் உன்னை நிச்சயமா பார்ப்பேன். அவரும் ஏற்கனவே சொன்னாரு, பாபும் சொன்னாரு, அங்க வெயிட் பண்றவரும் சொன்னாரு, உயிரோட இருந்தா என் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்னு சொன்னாரு. இவரும் சொல்றாரு, அவருடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் வந்தவரும் சொல்றாரு, நான் வந்து நிச்சயமா நினைச்சேன் நீ உயிரோட இருந்தா நிச்சயமா வருவ அப்படின்ட்டு நம்பினேன் அப்படின்னு சொல்றாரு. வெல் வெல் வெல், அதாவது வெல்னா இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே கண்டினியூ பண்றது, அவர் பேசுறத கண்டினியூ பண்றாரு. 20 years இஸ் a லாங் டைம். 20 வருஷம்ன்றது ரொம்ப நாள். அது த ஓல்டு ரெஸ்டாரண்ட்ஸ் கான் பாப், ஐ விஷ் இட் ஹேட் லாஸ்டட். அவர் ஃப்ரெண்டு பாபு கிட்ட சொல்றாரு, இங்க இருந்த பழைய ரெஸ்டாரண்ட் வந்து போயிடுச்சு. அதாவது போயிடுச்சுன்னா என்ன மீனிங்னா, அதுக்கு பதிலாக இன்னொன்னு அந்த இடத்துல வந்துருச்சு, அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஐ விஷ் இட் ஹேட் லாஸ்டட், அது இன்னும் இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்டட்னா இன்னும் இருந்திருக்கணும்னு, விஷனா நான் விரும்புறேன். ஸோ வி குட் ஹாவ் ஹேட் அனதர் டின்னர் தேர். எதுக்காக அவர் ஆசைப்படுறாருன்னா, 20 வருஷம் முன்னாடி நம்ம டின்னர் எடுத்துக்கிட்டோம்ல, அதே போல இப்பயும் டின்னர் எடுத்துக்கணும், அதுக்காக அது இன்னும் இருந்திருக்கணும்னு நான்
விருப்பப்படுறேன். ஹவ் ஹாஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ ஓல்டு மேன். ஓல்டு மேன்னா அங்க பாபை தான் அவர் குறிக்கிறாரு. வெஸ்ட் பக்கம் அவரு, அதாவது பாபுன்றவரு நியூயார்க்கை விட்டு வெஸ்ட் பக்கம் போனாரு. அந்த வெஸ்ட்ன்ற இடம் வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு, உன்னை எப்படி நடத்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. புள்ளி, இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரிதிங் ஐ ஆஸ்க்ட் இட் ஃபார். புள்ளினா அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, வெரி குட் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நான் என்னென்னலாம் அதுகிட்ட இருந்து கேட்டனோ, அதாவது அந்த ஊருக்கு நான் எதுக்கெல்லாம் போனனோ அது எல்லாமே எனக்கு அது கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு. யூ ஹேவ் சேஞ்ச்டு லாட்ஸ் ஜிம்மி. அவர் சொல்றாரு ஜிம்மி கிட்ட, அதாவது அங்க வெயிட் பண்ண மனிதன் வந்து பாபு. இப்ப பாபு சொல்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாயிண்ட்ல. நீ வந்து ரொம்ப நிறைய மாறிட்ட. ஜிம்மியை பார்த்து சொல்றாரு, ஐ நெவர் தாட் யூ வர் சோ டால் பை 2 or 3 inches. நான் வந்து எப்பொழுதுமே நினைக்கல நீ வந்து 2-3 இன்ச்சு கூட உயரமா இருக்கிற. அதாவது நான் பழையதை பார்த்தது, ஜிம்மி வந்து நீ இல்லாத மாதிரி இருக்கு, நீ வந்து 2-3 இன்ச்சு வந்து கூட இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. கூட வளர்ந்துருக்க, டாலா இருக்கிற, உயரமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஜிம்மி வந்து பதில் கொடுக்குறாரு, ஓ ஐ grew a bit after I was 20. 20 வயசு அப்ப நீ என்ன பார்த்த, அந்த டைமுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஐ grew a bit, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். டூயிங் வெல் இன் நியூயார்க் ஜிம்மி. அதுக்கு பாப் கேட்கிறாரு, நீ வந்து நியூயார்க்ல இருக்கிற இன்னமும், நீ வந்து நியூயார்க்ல நல்லா இருக்கிறியா, நல்லா உனக்கு லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜிம்மி பதில் சொல்றாரு, மாடரேட்லி ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். மாடரேட்லினா சாதாரணமா போகுது எனக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எனக்கு சிட்டி டிபார்ட்மெண்ட், சிட்டினா அந்த நகரத்துல, அதாவது கவர்மெண்ட்ல ஒரு வேலை இருக்கு, அந்த நகரத்துல டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை இருக்கு, பொசிஷன்னா அதுல ஒரு நிலைமையில இருக்கிறேன் நானு. கமான் பாப், வி வில் கோ அரவுண்ட் டு எ பிளேஸ் ஐ நோ ஆஃப். வா பாப், நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ்க்கு நம்ம போலாம். ஐ நோ ஆஃப்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளேஸ்க்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹாவ் அ குட் லாங் டாக் அபவுட் ஓல்ட் டைம்ஸ். நம்ம பழைய காலத்தை பத்தி நம்ம ஒரு நல்லா பேசலாம், அது சம்பந்தமா நம்ம பேசலாம், நம்ம அதுக்காக நம்ம போலாம் அந்த இடத்துக்கு, வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுவரை இந்த ஸ்டோரியில நம்ம போலீஸ்மேன் ஒருத்தரை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அங்க வெயிட் பண்ண மனிதனை பார்த்தோம். அவருடைய பேர் வந்து பாபுன்னு இப்ப சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது அவருடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. அவருடைய பேர் வந்து ஜிம்மி வெல்ஸ்னு. நம்ம அவருடைய ஃப்ரெண்டோட பேரை ஏற்கனவே பார்த்தோம். இப்ப வந்தவரும் தன்னை வந்து ஜிம்மி வெல்ஸ்னு சொல்றாரு. அங்க வெயிட் பண்ற பேர் பாப். இது புரிஞ்சிருக்கணும்.